வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள். இன்று பாரதியார் அவர்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு, அதாவது அவரது 3 பாடல்கள் எவ்வாறு உருவானது என்பதை சிறு கதை மூலம் பார்க்கவிருக்கிறோம். முதல் பாடல் உருவான விதம். தமிழ் மற்றும் தமிழ்நாட்டின் சிறப்பு குறித்து பாடல்கள் எழுதி அனுப்புமாறு மதுரை தமிழ்ச்சங்கம் சார்பாக அறிவிப்பு ஒன்று வெளியானது. தமிழ்நாட்டில் உள்ள பல கவிஞர்களும் தங்கள் தரப்பில் ஒரு பாடலை எழுதி அனுப்பி வைத்தனர். அதேபோல் பாரதியாரும் தமிழ் மற்றும் தமிழ்நாட்டின் சிறப்பு குறித்து சிறப்பான பாடல் ஒன்றை எழுதி அனுப்பினார். இறுதியில் நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய பாடலே சிறந்த பாடல் என்று தேர்வானது. அதோடு பரிசும் கிடைத்தது. அதற்கு சன்மானமாக அவருக்கு 100 ரூபாயும் கிடைத்தது. அந்த பாடல்தான் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடல். இரண்டாவது பாடல் உருவான விதம். பாரதியார் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆச்சாரத்துக்கு விரோதமானது எதுவோ அதையே செய்தார். எப்போதும் மனைவி செல்லம்மாளின் தோளில் கை வைத்தபடி சாலையில் நடந்து செல்வார். பைத்தியங்கள் உலவப் போகின்றன என்று ஊரார் கிண்டல் அடித்ததை அடுத்து அவர் பாடியதுதான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்ற பாடல். அப்பாடல் புதுமை பெண் என்ற தலைப்பில் வெளியானது. மூன்றாவது பாடல் உருவான விதம். பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு நாள் பாரதியாரை பார்க்க வருகிறார். அன்று பாரதியாரின் மனைவி செல்லம்மாளும் குழந்தைகளும் வெளியூர் சென்றிருந்தனர். பாரதிதாசன் இரவு பாரதி வீட்டிலேயே தங்கிவிட்டார். நடுநிசியில் பாரதி பாவேந்தரை எழுப்பி, பாலை காய்ச்சி குடிக்க நான் அடுப்பு பற்ற வைத்தேன். நீண்ட நேரமாகியும் பால் சூடேறவில்லை, கொஞ்சம் உதவி செய்யேன் என்கிறார். உடனே பாவேந்தர் எழுந்து அடுப்பில் எரிந்து கிடந்த சாம்பலை தள்ளி தீ பற்ற வைக்க முயல்கிறார். அவரால் அடுப்பு பற்ற வைக்கவும் முடியவில்லை, பாலை காய்ச்சவும் முடியவில்லை. பின்னர் பாரதி சிரித்தபடி கூறுகிறார், சுப்புரத்தினம், பெண்கள் செய்யும் வேலை அனைத்தையும் ஆண்கள் செய்வது சுலபமில்லை. இந்த மாதிரி வேலைகளை பெண்கள் நாள் முழுவதும் செய்து கொண்டு குடும்பத்தையும் பராமரிக்கிறார்கள். இதற்கிடையில் நாம் அவர்களிடம் சண்டை போடுகிறோம், திட்டுகிறோம். நான் கூட சில நேரங்களில் கோபத்தில் மனைவியை அடித்து விடுகிறேன். ஒரு நாள் வீட்டில் பெண்கள் இல்லை என்றால்தான் அவர்களின் அருமை புரிகிறது. நாமும் உழைக்கிறோம், பெண்களும் உழைக்கிறார்கள். அதனால்தான் குடும்பம் சீராக நடக்கிறது என்றார். இந்த சிந்தனையில் உருவானதுதான் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாடல். இது போன்ற பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழியுடன். நன்றி.